ஆமி. இது உங்க ஃபிக்ஷன் வேர்ல்ட். நானும் உங்க ஆமி ஃபேமிலியில ஒரு தான். தென் இன்னைக்கு நாம பார்க்க போறது சுகாக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபசர் பட் ஸ்வீட் ஹஸ்பண்ட். ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில ஒரு செல்லக்குட்டி சுகாக்காக ஒரு ஒன் ஷாட் போடுங்க, ப்ரொஃபசர் ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூடா செல்லமி அண்ட் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தென் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போகணும். ஓகே, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா இது மாற்றிக்கோங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம எப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் வேகமாக கிளம்பி காலேஜ்க்கு அப்படியே அவசரமாக பஸ் ஸ்டாப்க்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் போக வேண்டிய பஸ்ஸு அப்படியே மூவ் ஆக போகுது. ஸோ வேகமாக ஓடி வந்து அந்த பஸ்ஸை பிடிக்கிறீங்க. உங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. சீட்டில் உட்காந்துட்டு டைம் செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சீக்கிரமாக பஸ்ஸை வந்து உங்களோட காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப்க்கு கூட்டிகிட்டு போய் விடுது. நீங்களும் வந்து இறங்கி க்ராஸ் பண்ணி காலேஜோட என்ட்ரன்ஸ்க்குள்ளே அப்படியே என்டர் ஆகுறீங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட் பெல் ரிங் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் பெல்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து செகண்ட் பெல் ரிங் ஆயிரும். உங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸ்லேருந்து கிளாஸ் போகவே வந்து எப்படியும் 10 மினிட்ஸ் ஆயிரும். ரொம்ப தூரம் போகணும். ஸோ வேகமாக அப்படியே நடந்து போகிறீங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு மூச்சு வாங்குது. அப்படியே டைம் செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐயோ, அந்த மனுஷன் வந்துடுவார், போச்சு நம்ம இன்றைக்கும் திட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுறீங்க. ஸோ உங்கள் பிளாக் எப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஸ்டெப்ஸ் போகும், ரைட் சைட்லேயும் வந்து ஸ்டெப்ஸ் போகும். உங்கள் கிளாஸ் வந்து ஒரு மாதிரி சென்டர் கிளாஸு. ஸோ எந்த சைட்லேருந்து ஏறினாலும் வந்து சென்டர் கிளாஸ் தான். நீங்கள் அப்படியே வந்து ஸ்டெப்ஸ் ஏறிட்டு கிளாஸுக்கு உங்கள் வராண்டாக்கு திரும்புகிறீங்க. கரெக்டாக அந்த மனுஷன் ஆப்போசிட்டில் வராரு. போச்சு, செத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை அவர் அப்படியே ஒரு பார்வை அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகிறாரு. நீங்கள் அப்படியே மெதுவாக போயிட்டு அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு கை கட்டிட்டு உங்ககிட்ட நடந்து வராரு. என்ன என்னைக்கோ லேட்டா? எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே வர. உன்னோட வீடு இங்கே தானே, பக்கத்தில் தானே இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் கேப் தானே, உன்னால் சீக்கிரம் வர முடியாதா? ஸோ அது வந்து பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக என்னோடய பீரியட் அப்போ மட்டும் உங்களுக்கு பஸ்ஸு லேட் ஆகிட்டே இருக்குமே, போ அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் இது பண்ணிவிட்டு கடகடன்னு போய் உங்கள் சீட்டில் உட்காடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே குனிஞ்சிட்டு, ஏண்டி ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமாக வந்து தொலைய மாட்டியா? எப்போ பாரு காலையில் வந்து இப்படி தான் அவர்கிட்ட திட்டு வாங்குவியா? எனக்கு என்ன தலையல் தாடி இவர்கிட்ட திட்டு வாங்கணுன்னு? ஷூ, காலையில் பெல் அடிச்சதுடி, அப்படியே தூங்கிட்டேன். சொல்ல வேண்டியதானே அந்த மனுஷன்கிட்ட தூங்கிட்டேன்னு? ஐயோ, சொன்னேன் நான் செத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ சுகா அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நீங்கள் ஸ்டெடி ஆகிட்டு உங்களோட ரைட் ஹேண்டை உங்கள் சீக்ஸில் அப்படியே தாங்கி கொடுத்துட்டு அப்படியே சாஞ்சு அவரை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவர் அப்படியே போர்டில் ரைட் பண்ணிக்கிட்டு தென் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. எல்லாரையும் பார்த்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே மெய் மறந்து அவர் பேசுகிறது, தென் அவரோட ஆக்ஷன்ஸ், அவரோட ஐஸ் வந்து அப்படியே அங்கங்கே மூவ் ஆகுறது, பிளிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவரை நீங்கள் இப்படி கண் கொட்டாமல் பார்க்குறது நோட் பண்ணிவிட்டு அப்படின்லாம் பண்ணிவிட்டு அவர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் நீங்கள் வந்து நான் பார்ப்பனே அப்படின்ற மாதிரி உட்காந்து பயங்கரமாக பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அவர் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அயன் அப்படின்றாரு. இப்போ கிளாஸே அப்படி திரும்பி உங்களை பார்க்குது. நீங்கள் ஸ்டில் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. அயன் அப்படின்னு சத்தமாக கூப்பிட்றாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவர் வந்து இவ்வளோ நேரம் நடத்தினதை வச்சு சும்மா ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இப்போ நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்லித்தரா, நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ அவனுக்குமே தெரியுது உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லித்தரதா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கே ஆன்சர் தெரில. நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அவர் என்ன ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்டா, இப்படி தான் கிளாஸ் கவனிப்பையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. உக்கார் அப்படின்றாரு. ஸோ நீங்களும் உட்காந்துடுறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஏண்டி சைட் அடிக்கிற சரி, அது கொஞ்சம் தெரியாத மாதிரி அடித்து தொலைக்க மாட்டியா? எப்படியா உட்காந்து அடிப்பேன் அவரே கூப்பிட்டு உன்கிட்ட கொஸ்டின் கேட்குற அளவுக்கு? அப்போ நீங்கள் அப்படியே பெஞ்சில் தலையை இடிச்சுக்கிறீங்க. இல்லடி, இன்னைக்கு பார்க்க ப்ளூ ஷர்ட்டு தென் அந்த கிளாஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார்ல. ஏன் நீ போகிற போக்கு சரியில்லை,
அவருக்கு ஆல்ரெடி ஆள் இது இருக்க போகுது. ஆள் இருந்தா என்னடி? எனக்கு அவரை பார்க்கணும் அவ்வளோதான். சைட் அடிக்கிறேன். என்னோடய சைட்டு தாண்டி அவர். இப்போலாம் உள்ள காலேஜ் பொண்ணுங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் தென் மறுபடியும் உங்கள் சைட்டிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறீங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே பெல் ரிங் ஆகுது. கிளாஸ் முடியுது. எல்லாருக்கிட்டேயும் தேங்க்யூ சொல்லிட்டு அந்த மனுஷன் நோட்டு புக்கு எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு அப்படியே போகிற போக்கில் உங்களை அப்படியே ஓரக்கண் பார்வையில் பார்த்துட்டே போகிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, "ஏய், அவர் என்னை பார்த்தார்ல, ஆ, என்ன பார்வடி அது? ஆமாம், ஐயோ என்னை எப்படி பார்த்துட்டு போகிறாரு. ஐயன், உன்னையும் அவருக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னுட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டு, ஏய், அவர் உன்னை பார்த்து முறைச்சிட்டு போகிறாரு. ஓ, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கோ? தலை எழுத்து. சரி வா, ஆடிட்டோரியம் போகலாம். இப்போவே போகணுமா? இன்னைக்கு ஈவினிங் கல்ச்சுரல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தென் இன்னொரு 3 கேர்ள்ஸ் சேர்ந்து அப்படியே ஆடிட்டோரியம் போகிறீங்க. அங்கே நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா கமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசிட்டு அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா உங்கள் பிளேஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து ரிஹர்சல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் போய் சேரில் உட்காந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் வாடி, நீ தான் மெயின் வோக்கலிஸ்ட்டு, நீ என்ன இப்படி உட்காந்துருக்க அப்படின்றா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிச்சு கொடுத்துட்டு, ஏய் நீங்கள் பண்ணுங்கடி, அப்புறமா நான் வரேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போ அவர் கரெக்டாக ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொடுத்து இதை ஸ்டாஃப் ரூமில் வச்சிரு அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. பிகாஸ் நீங்கள் மட்டும்தான் சும்மா உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. தென் நீங்கள் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ மறுபடியும் ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட இன்சார்ஜ் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் சைன் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. அப்போ நீங்களும் அந்த பேப்பர்ஸில் வந்து என்னென்ன ஸ்டாஃப்ஸோட நேம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒரு 7-8 ஸ்டாஃப்ஸோட நேம் இருக்குது. ஸோ அதில் வந்து சுகாவோட நேமும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தோன்னே நெஞ்சு பிடிச்சிட்டு, ஆத்தாடி இவரோட பேரும் இருக்கா, இவர்கிட்ட இப்போ கொண்டு போயிட்டு நான் நீட்டிகிட்டு இருந்தேன்னா, நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, இது பண்ணுறேன்னு சொல்லி 1008 கேள்வி கேட்பாரு. ஐயோ, நம்ம தான் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சொஞ்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் பைத்தியம், உன்னை அப்போவே வான்னு சொல்லி கூப்பிட்டேன்ல, இப்போ பாரு எல்லா வேலையும் உன் தலையில் கட்டிகிட்டு இருக்காங்க, இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் சொல்கிறீங்க, வேறு வேலை இல்லை, எதுக்கு இப்போ இங்கே வந்தப்போ நீ கிளாஸில் இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அவளை. சரி சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வாப்போ அப்படின்றா. சுகாக்கிட்டேயும் போய் வாங்கணுண்டி, அவர்கிட்ட நான் போய் நின்னேன்னா ஏதாவது சொல்லுவார், என் கூட நீயும் வா, மற்ற ஸ்டாஃப் கிட்டலாம் நான் வாங்கிடுறேன், சுகா சார்கிட்ட மட்டும் நீயே வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது, அந்த மனுஷங்கிட்டயா? ஐயோ நான் வரலப்பா, உன் பாடாச்சு அவர் பாடாச்சு, நீ வாங்குவியோ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லிடுறா. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்குறீங்க. ஸ்டாஃப் ரூமில் சுகா இல்லை. இவர் எங்கே போனாருன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு சும்மா சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்காரு. ஸோ டக்குன்னு அவரை பார்க்க ஓடுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். அப்போ அவர் அப்படியே திரும்புகிறாரு. சைன்? என்ன சைன்? இல்லை, கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமுக்கு எந்தெந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்சார்ஜோ அவங்கக்கிட்ட சைன் வாங்க சொன்னாங்க. அப்புறம் அப்படியே அந்த பேடை உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு, இது எதுக்கு நீ தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்க? இல்லை, ஆடிட்டோரியமில் இருந்த அப்போ வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ எதுக்கும் ஆடிட்டோரியம் போன? ஐயோ என்ன பண்ணுவேன்? இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு கூட போனேன். கிளாஸ் கவனிக்கிறத தவிர மீதி எல்லாம் பண்ணு. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னத்தையோ தூக்கிட்டு ஸ்டாஃப் ரூம் வந்தல்ல. ஐயோ போச்சு, பார்த்துட்டாரா? ஏய் ஆமாம் சார் வந்தேன். ஏன்? இல்லை, ஆடிட்டோரியமில் தான் கொடுத்தாங்க, ஸ்டாஃப் ரூமில் வைக்க சொல்லி.
அப்போ இந்த எடுப்புடி வேலைலாம் நீ தான் பார்த்துட்ருக்கியா? ம்ஹ்ம். ஒழுங்கா இத கொண்டு போய் குடுத்துட்டு, கிளாஸ்க்கு போற வழிய பாரு. நான் வந்து பார்க்கும்போது நீ கிளாஸ்ல இருக்கணும். இல்ல, அப்புறம் நான் அவ்வளோதான். அ ஒ ஓகே, ஓகே சார். ம். பொடி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட உங்க கையில குடுக்குறாரு. ஸோ நீங்க அப்படியே வாங்கிட்டு ரெடி ஜூட்டுன்னு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ அவருமே அப்படியே அவரோட அடுத்த கிளாஸ்க்கு போயிடுறாரு. நீங்க அப்படியே ஸ்டாஃப் ரூம்ல கொண்டு போய் அத யார் கையில ஒப்படைக்கணுமோ அவங்க கையில ஒப்படைச்சிட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "ஏய் நான் கிளாஸ் போறேன்டி." "ஏய் என்ன?" "இல்ல சுகா சார் கிளாஸ்க்கு போ சொன்னாரு." ம். நல்ல கத. அவர் அப்படியே சொன்னோனே நீ கேட்டுருவ. "அ இல்லடி வந்து பார்ப்பேன்னு வேற சொல்லியிருக்காரு." இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாரும் இங்க தான் வருவாங்க. அப்படி கேட்டா, "கிளாஸ்ல தான் இருந்தேன். அந்த மாரி எல்லாரும் வந்ததுனால வந்துட்டேன்னு சொல்லிடு." மாட்டிக்குவேன்டி. "ஏய் என்ன பொய் சொல்ல தெரியாதா உனக்கு? நான் என்ன சொல்லியா தரணும் உனக்கு?" "அ அதுக்கு இல்ல." "ஏய் வாடி" அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்கள கூட்டிட்டு போயிடுறா. தென் நீங்க எல்லாருமா சேர்ந்து அப்படியே ப்ராக்டிஸ்லாம் பண்றீங்க. கொஞ்சம் ஜாலியா, ஃபன்னா அப்படியே போகுது. ஸோ கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே ஆடிட்டோரியம்க்கு வந்து எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டாஃப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. தென் நீங்களும் அப்படியே போய் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. எல்லாமே வந்து ஓவரால் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே ப்ரோகிராமும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வேற லெவல்ல போய்க்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க வரணும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்க 5 பேரும் அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க தான் சென்டர் பார்ட்டா நின்னுட்டு இருக்கீங்க. உங்க மேல அப்படியே ஃபோக்கஸ் லைட் வந்து ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நின்னுட்டு இருக்கவே உங்களுக்கு ஹார்ட் எல்லாம் பட பட படன்னு அடிக்குது. பிகாஸ் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து சுகா உட்காந்துருக்காரு. நீங்க அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அவர் அப்படியே ஹேண்ட காட்டிட்டு உங்கள பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே பயங்கரமா வந்து ஹார்ட் பீட் ரெய்ஸ் ஆகுது. உங்க ஹார்ட் பீட் உங்களுக்கே கேட்டுட்டு இருக்கு. அங்க ஸ்டேஜ்ல தான் ஃபுல்லா லைட்ஸ் இருக்கு. கீழ ஃபுல்லா கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த இருட்டுலயும் கூட அவரோட ஃபேஸ் உங்களுக்கு அப்படியே தெரியுது. அவர் உங்களையே வச்ச கண்ணு எடுக்காம பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்க அப்படியே பாடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, உங்க எல்லாரோட மைக்கும் வந்து ஒர்க் ஆகாம போயிடுது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கீழ இறங்குங்க, அந்த மாரி கேலிலாம் பண்ணிட்டு பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அ லைக் சேடா ஃபீல் ஆகுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு 5 பேரும் அப்படியே ஒரு மாரி முழிச்சுட்டு நின்னுட்ருக்கீங்க. அப்ப நீங்க அப்படியே சுகாவ பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து சுகாவோட அந்த ஸ்மைல் ஃபேஸ், தென் அவரோட ஐஸ் பிளிங்க் ஆகுறது, அதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுது. நீங்க அப்படியே கண்ண மூடி மைக் இல்லாமலேயே ஸ்டேஜோட சென்டர் வந்துட்டு அப்படியே பாட ஆரம்பிக்கிறீங்க. மலர்களை அள்ளி வந்து மகிழ்வுடன் கையில் தந்த மனதினை பகிர்ந்திடவே ஆசை கொள்கின்றேன். தடுப்பது என்ன என்று தவிக்குது நெஞ்சம் இன்று. நதியினில் இளையன நான் தோய்ந்து செல்கின்றேன். அரும்புகள் பூவாகும் அழகிய மாற்றம். 1000 ஆண்டாக பழகிய தோற்றம். ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனச சினங்கு கீழே அணியாத வைரம் போல புது நானும் இனங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சினங்கு கீழே அணியாத வைரம் போல புது நானும் இனங்கும் மேல. இப்ப நீங்க அப்படியே ஐஸ ஓப்பன் பண்ணி சுகாவ தான் பார்க்குறீங்க. அவன் அப்படியே கண்ண சிமிட்டாம வாய பொளந்து உங்கள அப்படியே அட்மையர் ஆயி பார்த்துட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி பார்க்குறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ ஒரு சின்ன ஸ்மைலோட டக்குன்னு தேங்க் யூ சொல்லிட்டு அங்கேருந்து பேக் ஸ்டேஜ் போயிடுறீங்க. போனதுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள கூப்பிட்டு, "ஏய் சூப்பர்டி, செமடி, நல்ல வேளை நீ இப்படி பாடுன. இல்லன்னா அவ்வளோதான் அசிங்கமா இருக்கும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கா சுகா உங்கள பார்த்துட்டு இருந்த அந்த பார்வை மட்டும் தான் மனசுக்குள்ள ஓடுது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகுது. தென் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே டைம் போக ப்ரோகிராம்ஸ்லாம் முடியுது. தென் நீங்க அப்படியே வெளிய கிளம்பி உங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க. நல்லா அரட்டை அடிச்சுட்டு, ஒண்ணா போய் சாப்பிட்டுட்டு, தென் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, லேட் நைட் ஒரு 12:30 அப்படி தான் வீட்டுக்கே போறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்க டோர் எல்லாம் வந்து நல்லா லாக் பண்ணிட்டு,
அப்படியே வந்து ரூம் போறீங்க. அங்க போனா உங்க பேகு எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, ஒரு ஸ்மைலோட அப்படியே பெட்ல படுக்குறீங்க. அங்க பக்கத்துல ஒரு பெர்சன் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே அந்த பெட்ஷீட்லாம் விலக்கி விட்டுட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே சீக்ஸு. ஸோ அத போய் அப்படியே நல்லா பைட் பண்றீங்க. இப்போ அந்த மனுஷன் அப்படியே வந்து ஒரு மாதிரி உசும்பிட்டு திரும்பி படுக்குறாரு. ஆக்சுவலா அது சுகா தான். ஸோ நீங்க அப்படியே மேல வந்து லைட் ஆன மாதிரி படுத்துட்டு, அப்படியே வந்து அவர பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. "என்னடி இவ்ளோ லேட்டாவா வீட்டுக்கு வருவ? ம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு?" அப்படிங்கிறாரு. நீங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு, "அதான் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே போனேன். அப்புறம் என்ன?" அப்படின்றீங்க. இப்ப அவரு அப்படியே உங்கள ஹக் பண்ணிட்டு, "சரி சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. "ம். சாப்பிட்டேன்." "ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா?" "ம். சாப்பிட்டேன். நீ இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா." அப்படின்றாரு. இப்ப நீங்க ஒரு ஸ்மைலோட அவர ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அவரும் ஹக் பண்ணிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் பண்றாரு. நீங்க அப்படியே உங்களோட சின்ன வந்து அவரோட செஸ்ட்ல வச்சுட்டு, அப்படியே அவர பார்த்துட்டு இருக்கீங்க. "ஏய் என்னடி இன்னைக்கு கல்ச்சுரல்ஸ்ல ஏதோ பயங்கரமா பாட்டெல்லாம் பாடுன? உனக்கு பாடலாம் தெரியுமா?" அப்ப நீங்க அப்படியே சிரிச்சுட்டு, "ம் ஏதோ" அப்படின்றீங்க. "ஏய் சும்மா நடிக்காத என்ன? ஆமா, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட ஒரு தடவ கூட பாடி காமிச்சதில்ல. சரி, இன்னைக்கு பாடும்போது என்ன தானே பார்த்துட்டு பாடுன?" அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்படியே அவர டைட்டா ஹக் பண்றீங்க. "எனக்கு என்ன தோணுச்சோ அத பாடுனேன்" அப்படின்றீங்க. ஸோ அவரும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "அப்படியா? சரி, இப்ப என்ன தோணுது?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க அப்படியே அவர பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி ஷை ஆகுது. "ஏய் வயன், உன்ன தானே கேட்குறேன். சொல்லுடி." அப் "அதெல்லாம் சொல்ல முடியாது. பேசாம தூங்குங்க." "ஏய் இப்ப நீ மட்டும் சொல்ல." அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹிப்பெல்லாம் கிச்சு கிச்சு பண்றாரு. "சுகா என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குனு எழுந்து உட்காந்துடுறீங்க. அவரும் அப்படியே எழுந்து உட்காந்துக்கிறாரு. ம். "காலேஜ்ல மட்டும் அப்படி மூஞ்சி காமிக்கிறீங்க. இப்ப மட்டும் என்ன ரொம்ப தான் கொஞ்சுறீங்க?" "ஏய் அது காலேஜ்டி. அங்கலாம் உன்ன இப்படியெல்லாம் கொஞ்ச முடியாது. அங்க எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். இது நம்ம வீடு. யூ ஆர் மை வைஃப். இங்க என் இஷ்டம். உன்ட்ட எப்படி வேணாலும் இருந்துப்பேன்." ப்ரொஃபஸர் ஆச்சே. ஹம், பேசுறதுக்கு சொல்லியா தரணும்? "ஏய் பேச்ச மாத்தாத. சொல்லு. இப்ப என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது?" சுகா நீங்க சும்மா இருங்க. பேசாம தூங்குங்க." "ஏய் இப்ப நீ சொல்ற." அப்படின்னு அவரு கேட்டுட்ருக்காரு. நீங்க அப்படியே அவரையே வெறிக்க வெறிக்க பார்க்குறீங்க. "சுகா உன்னை பத்தி ஏதாவது சொல்லணும்னா, எனக்கு ஒரு நைட் பத்தாது. உன்னை பத்தி நிறைய சொல்லுவேன். எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் நிறைய 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 விஷயங்கள் தோணும். நீ என்னோடது. உன்னை பக்கத்துலேயே வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீட்டில் இருக்கும்போது நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன் கை பிடிச்சிட்டு, உன்னை கட்டி பிடிச்சிட்டு. ஆனாலும் நீ வெளியே போனதுக்கப்புறம், அங்கே காலேஜில் உனக்கே தெரியாமல் உன்னை பார்த்து பார்த்து ரசிக்கிறது, நீ பேசுகிறத ரசிக்கிறது, நீ கண்ணை சிமிட்டுறத ரசிக்கிறது, இப்படி சொல்லி சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம். உனக்கே தெரியாமல் உன்னை பார்க்குறதெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? அதெல்லாம் திகட்ட திகட்ட சலிக்காத விஷயம். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு பிடிக்கும். அது ஒன்று ஒன்றும் என்கிட்ட பல விஷயத்த சொல்கிற மாதிரி எல்லாம் தோணும். நானே அந்த நிமிஷம் மெய் மறந்து போயிடுவேன். எனக்கு எல்லாமே உன்கிட்ட பிடிச்சிருக்கு. உன் சிரிப்பு, உன் பார்வை, உன் பேச்சு, உன்னோட நடவடிக்கை, நீ எல்லார்கிட்டயும் பழகுற விதம், அண்ட் பொண்ணுங்க உன்கிட்ட வந்து பேசினா அவங்கக்கிட்ட பேசுகிற விதம், என்கிட்ட ஒரு விதமாக பேசுவ. அது யார்கிட்டயுமே நீ பேசி நான் பார்த்ததே இல்லை. என்னதான் இருந்தாலும் நீ எப்போவுமே என்னோடதுன்ற அந்த எண்ணம் மட்டும் எனக்கு போகவே போகாது. அது மட்டும் இல்லாமல் உன்னை ரசிக்கிற அந்த விஷயங்கள் கூட மாறவே மாறாது. எப்போவுமே ஆம், நீ எனக்கு தினம் தினம் புதுசு புதுசாக தெரிகிற. தினம் தினம் உன்னை நான் பார்த்து ரசிக்கிறேன். தினமும் தினமும்
உன்னை நான் முறையாக பார்த்தா எப்படி ஃபீல் ஆகணும் அப்படி தான் இருக்கு. ஆஹா, கேடி, நான் உன்கிட்ட இப்போ என்ன கேட்டேன்? உனக்கு இப்போ என்ன தோணுதுன்னு கேட்டேன். அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிகிட்டு இருக்க. சுகா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இப்போ எதுவும் தோணலை. பேசாமல் படுத்து தூங்கு. எனக்கு உன்னை பற்றி தெரியும். சொல்லு, இப்போ என்ன தோணுது? உன்னை இப்படி கொத்து பிடிச்சிட்டு தூங்கணும்னு தோணுது. தூங்கலாமா? வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. வயன், எனக்கு உன்னை பற்றி தெரியும். சும்மா நடிக்காதானே. சுகா, நீ தான் சொல்லியிருக்க காலேஜ் முடிகிற வரைக்கும் நமக்குள்ளே எதுவும் கிடையாதுன்னு. அது ஏதோ உனக்கும் எனக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சு, அதனால அப்போ சொன்னேன். அதுக்குன்னு அதையே பிடிச்சிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஓகே தான். ஒரு வேளை நீ பார்க்குற வேலைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் சுகா தான் என் புருஷன்னு சொல்லிடுவேன். பரவாயில்லையா? சொல்லிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகா, நீ இருக்க பாரு, முதல்ல ஒழுங்கா தூங்கு. அதெல்லாம் முடியாது சுகா, வேணா, ஒழுங்கா தூங்கிடு. அப்புறம் காலேஜில் போயிட்டு என்னாலலாம் சமாளிக்க முடியாது. என்ன இப்போது காலேஜில் யார் என்ன சொல்ல போகிறாங்க? சொன்னால் என்ன? நான் உன் புருஷன் தானே. இப்போ என்ன, நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் மேரேஜ் ஆனதை. இப்போ நானே சொல்கிறேன்ல, சொல்லிக்கோ. நீ என்ன, உனக்கு வேணும்னா சொல்லுன்னு சொல்கிற, வேணான்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற. நீ ஃப்ராடாக இருக்க. நான் அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன். ஒழுங்காக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கோ. அதுக்கு இன்னும் 1 year இருக்குடி. அது வரைக்கும் நான் இப்படியே இருக்கவா? இரு. அதெல்லாம் முடியாது. சுகா, வேணா, ஒழுங்கா இரு, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சினுங்கிட்டு இருக்கீங்க. இப்போ சுகா உங்கள் மேலே வந்துட்டு அப்படியே வந்து அவரோட சேட்டையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் உங்களுக்குள்ளே வந்து ஒரு ரொமான்டிக் நைட் போகுது. ஸோ உங்களுக்கும் சுகாவுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆயிருக்கும். ஆனால் அவர் ப்ரொஃபஸர், நீங்கள் ஸ்டூடெண்ட், அதனால் காலேஜில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் இப்போ செகண்ட் இயர் முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே மேரேஜ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து மேரேஜ் ஆன புதுசில் சுகா கிட்ட அந்த அளவுக்கு பேசவோ இல்லை அட்டாச்சாலாம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் சுகா இந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸராகவே வந்துருந்துருப்பார். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடிக்க அவரை பார்க்குறது, தென் ரசிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் போகவே உங்களுக்கு சுகாவை ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அந்த லவ் ஃபீல் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. தென் கொஞ்ச நாள் போக போக சுகாவுமே உங்கள்கிட்ட நல்லா வந்து அட்டாச்ட் ஆகிடுவார். பட் வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு அவர் தான் சொல்லி வச்சுருந்துருப்பார். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால அவரே வந்துட்டு ஓகே, இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முடிவில் வந்து போயிருந்திருப்பார். 2 பேரும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதில் ஹாப்பி தான். ஸோ உங்களுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ளே லவ் ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ளே ரொமான்டிக்காக இருந்துக்கிறீங்க. டெய்லி நைட் வந்து ஒரு ரொமான்டிக் நைட் போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப்குள்ளே இன்வால்வ் ஆகுறீங்க. டெய்லியும் மார்னிங் எழுந்து 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, தென் 2 பேரும் சேர்ந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு, ஸோ அப்படியுமே ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ காலேஜ்லேயுமே பார்க்கும்போது வந்து சிரிச்சுக்கிறது, தென் ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிக்கிறது, கண்ணடிக்கிறது, இதெல்லாம் வந்து சுகா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான, லவ்வபிளான, ஒரு திருட்டுத்தனமான சைட்டு, அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இல்லையா? ஸோ அப்படி தான் போகுது. டெய்லியுமே மார்னிங் சுகா கூட நீங்கள் காரில் போயிடுவீங்க. காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் ட்ராப் பண்ணிவிடுவார். தென் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா அதே இடத்துல வெயிட் பண்ணுவார். நீங்கள் போயிட்டு அவரோட ஜாயின் ஆகி ரிட்டன் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கவே அட் ஒன் டே நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக கேர் ஆகுது. முன்னாடி ஒரு மேம் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் சீட்டில் இருந்து, நீங்கள் கார்னர் சீட்டு தான், ஸோ அப்படியே வந்து மயங்கி கீழே விழுகுறீங்க. இப்போ நீங்கள் விழுந்ததுமே எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு உங்களை பார்க்குறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பிடிச்சி எழுப்புறா, நீங்கள் எழுந்துக்கவே மாட்றீங்க. என்னாச்சும் ஏதாச்சும்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அங்கே காலேஜ்லேயே இருக்கிற ஒரு எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் வச்சு உங்களை வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட். ஸோ எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த அந்த மேம் வந்துட்டு உங்களை பிடிச்சி அப்படி கிழிக்கிறாங்க.
நீ வந்து இன்னும் காலேஜே முடிக்கல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. பிகாஸ் நீங்கள் மேரிட்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ ரொம்ப 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 ஹர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து வாய் வரைக்கும் வருது சுகா தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்கிறதுக்கு. ஸோ இருந்தாலும் அவர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கீங்க. இப்போ உங்கள் மேம் அங்கே முன்னாடி கோவமாக நின்றுட்டு, உன்னை மாதிரி பொண்ணுங்களால தான் இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கெட்டு குட்டி சவராக போயிட்டு இருக்காளுங்க. இரு, உன் பேரண்ட்ஸை வர சொல்லி இப்போவே உனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறாங்க. அப்போ சுகா அங்கே வேகமாக ஓடி வந்துட்டு உங்களோட சீக்ஸை அப்படியே வந்து பிடிச்சிட்டு நீல் டவுன் பண்ணுறாரு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் செம ஷாக்கு. உங்கள் ஃப்ரெண்டு, தென் அந்த மேமு, இன்னும் அந்த நர்ஸு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஒயன் ஒயன் என்னாச்சுடி? என்னாச்சுடி? காலையில் நல்லா தானடி இருந்த, என்னடி திடீர்னு ஏதோ நீ மயங்கிட்டேன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடி பிரச்சனை? அப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ அந்த மேம் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கா, சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவளை அவளை போய் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அவளாம் ஒரு நல்ல பொண்ணே கிடையாது. நீங்கள் எழுந்து வாங்க சார். அப்போ அவர் அப்படியே கீழே உட்காந்துட்டே மேமை பார்த்து செம்மையாக மறுக்கிறாரு. ஒயன் நீ சொல்லு, என்னாச்சு ஒயன்? அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அப்போ அவர் அப்படியே உங்கள் சீக்ஸு, உங்கள் நோஸு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு, ஃபேஸ் ஃபுல்லாக. உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். அவள் அப்படி ஆன்னு நிற்கிறா. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல அழுகிறத மீறி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ். நீங்கள் அழுதுகிட்டே சிரிக்கிறீங்க. நிஜமாவாடி? ஏய் நிஜமாவன் அப்படின்றீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை ஜஸ்ட்டோடு சேர்த்து அணைச்சிக்கிறாரு. இப்போ அந்த மேம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு, சார் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்றாங்க. சுகாவே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இப்போது சுகா டக்குன்னு எழுந்துட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்றாரு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அவள் அப்படி கேராகி உக்காந்துட்டா. என்னது வயன் ஒரு வார்த்தை என்கிட்ட அப்படின்ட்டு அவள் உங்களை பார்க்குறா. நீங்கள் அவள்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் காலேஜில் எந்த விஷயத்தையும் சொல்ல வேணான்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ட் அவள் மேஜர், என்ன முடிவு எடுத்தாலும் அது அவள் பர்சனல். அதை பற்றி தப்பாக பேசுகிற உரிமை உங்களுக்கு கிடையாது. இன்னொரு வாட்டி எந்த பொண்ணையும் இந்த மாதிரி தேவையில்லாமல் அவள் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அண்ட் மெயினாக வயன்கிட்ட இனிமேல் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அப்படி ஏதாவது இன்னொரு தடவை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு. ஸோ ஒரு நிமிஷத்தில் அந்த மேம் அப்படியே பயந்துட்டு கல் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க. ஸோ இப்போ டக்குனு அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்து ஒரு மாதிரி மெய் மறந்து போய்கிட்டு இருக்கீங்க அவர் பின்னாடி. இந்த நியூஸ் காலேஜில் பயங்கர வந்து ஹாட் நியூஸாக எல்லாருக்கிட்டே ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாருமே வந்து அவங்கள பார்த்துட்டு ப்ரொஃபஸரோட ஒய்ஃபா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க வந்து சுகாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி போயெல்லாம் இருக்கிறாளுங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் ஹாப்பி தான். அண்ட் தென் சுகாவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இப்போ இருக்கிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கீங்க, தென் ஒய்ஃப்னு வேறு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப கேரிங்காக லவ்விங்காக தான் உங்ககிட்ட நடந்துக்கிறாரு. ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர் இருந்தவர் வந்து காலேஜ்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஹஸ்பண்டாக மாறிடுறாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்குது. தென் காலேஜும் நல்லபடியாக முடிக்கிறீங்க, பேபியும் நல்லபடியாக பிறக்குது. ஸோ ஒரு ஹாப்பி லைஃபாக வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்டாக வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். ஓகேடா, இந்த எஃப்எஃப் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் தென் கொஞ்சம் சிக்கலில் வந்து இந்த எஃப்எஃப் ரெடி பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, சாரி. அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.